Hello friends, welcome back to our channel Sri Neat Physics. Last class நம்ம எதோட ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா யூனிஃபிகேஷன் அண்ட் ரிடக்டனிசம். இந்த கிளாஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது நேச்சர் பற்றி படிக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். நேச்சரில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத விஷயங்கள், அண்டர்ஸ்டாண்ட் ஆன விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஃபிசிக்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் என்னென்னு சொல்கிறாங்க, மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த லாங்குவேஜ் ஃபார் எக்ஸ்ப்ரெஸிங் த ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் ஒன், அவர் ஃபோர் ஃபாதர்ஸ், நம்ம முன்னோர்கள்லாம் எதோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க, இயற்கையோடு தான் சேர்ந்து வாழ்ந்தாங்க. த பொசிஷன் ஃப்ரம் த பொசிஷன் ஆஃப் சன் அண்ட் ஸ்டார்ஸ் தே கேன் sow and reap. isn't it or not? ஆமாதானங்க. என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள், சூரியனோட பொசிஷன் வச்சு நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சீசன்ஸ் வச்சு என்ன பண்ணாங்க, பயிர்களை விதைச்சாங்க, அறுவடை பண்ணாங்க. இது எல்லாத்துக்குமே எதெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா ஸ்டாரு, சன்னு, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் இயற்கையில் இருக்கிறத பார்த்து வச்சு தான் இது எல்லாமே செஞ்சாங்க. சரியா? அதனால் நம்ம முன்னோர்கள் எல்லாமே இயற்கையோட ஒட்டி வாழ்ந்தாங்க. அதாவது அஸ்ட்ரானமி, they can do all the function from astronomy only. So the mathematics and astronomy is the first discipline to develop the physics, isn't it or not? So many branches are in the physics. Now we can say how many branches is there. Okay, there are two types of physics. First one is the classical physics and second one is modern physics. In classical physics so many topics are there. For example, mechanics, thermodynamics and the kinetic theory of gases, optics, electricity and magnetism, acoustic, astrophysics, relativity. In mechanism there are two types, statics and dynamics. The dynamics again divided into two types. The one is the kinematics and another one is kinetics. And modern physics means, in modern physics so many topics is there. For example, quantum physics, atomic physics, nuclear physics, molecular physics, etc. Okay, now we can see இப்போ நம்ம எதை படிக்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரிங்களா? கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. 20th சென்ச்சுரிக்கு முன்னாடி நம்ம என்னென்ன படித்தோம், ட்ரெடிஷ்னலாக என்னென்ன நம்ம படித்தோம், எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு படிக்கிறத என்னென்னு சொல்கிறாங்க, கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அந்த ஃபோர்ஸ் ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆச்சு, அது ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிறப்பையோ அல்லது மோஷனில் இருக்கிறப்பையோ ஒரு பாடி மேலே ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்கிறத என்னன்னு சொல்கிறாங்க, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டுங்கிறது ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி தான். அந்த ஹீட்டுக்கு ரிலேட் ஆன டெம்பரேச்சர், என்ட்ரோபி இது எல்லாமே படிக்கிறது என்ன டாபிக், என்ன பிரான்ச், தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆப்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்டடி ஆஃப் லைட்டு பற்றி படிக்கிறது தான். லைட்டுக்கு தேவை நம்ம லென்சஸ், நம்ம கண்ணாடி இதெல்லாம் போட்டிருக்கோம்லங்க. கண்ணாடி கண் தெரியல, தூர பார்வை, கிட்ட பார்வை, இந்த கண் தான் தெரிய மாட்டேங்குது, அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், லென்ஸ் யூஸ் பண்ணுறோம், கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் எந்த டாபிக், எந்த பிரான்ச்சஸில் நம்ம படிப்போம் அப்படின்னா ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற பிரான்ச்சஸில் தான் நம்ம படிப்போம். அடுத்தது எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னட்டிசத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், ஏன் இது ரெண்டும் சேர்த்து சொல்கிறாங்க, இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத படிக்கிறது தான் இந்த பிரான்ச். அடுத்தது அக்கோஸ்டிக்ங்கிறது ஒன்றும் இல்லை, எப்படி சவுண்டு வேவ் ப்ரொடக்ட் ஆகுது, எப்படி ப்ராபகேட் ஆகுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்ன பிரான்ச்சு, அக்கௌஸ்டிக் பிரான்ச்சு. அடுத்த ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். உங்களுக்கே தெரியும் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படின்னா வானவியல், வானத்தில் இருக்க பொருள்கள், அந்த பிளானட்டு, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, கெப்லர் லாஸ், இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம். அதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் என்ன பிரான்ச்சு, ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தான் ரிலேட்டிவிட்டி. அடுத்த டாபிக் ரிலேட்டிவிட்டி. இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா ஸ்பேஸு, டைமு, எனர்ஜி இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா என்னது ரிலேட்டிவிட்டி. இது எல்லா டாப்பிக்கும் எதுக்கு கீழே வருது அப்படின்னா கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே வருது. அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ். மாடர்ன் ஃபிசிக்ஸ் ஒன்றும் கிடையாது. ஆஃப்டர் 20th சென்ச்சுரிக்கு மேலே நம்ம படிக்கிறது தான் என்னது இதுலேருந்து வந்த டாபிக் தான் என்னன்னு சொல்கிறாங்க மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது என்னன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஆர் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அட்டாமிக் அண்ட் சப் அட்டாமிக் லெவலோட நேச்சர் பற்றி நம்ம படிக்கிறதா டிஸ்கிரைப் பண்ணுறதா என்னன்னு சொல்கிறாங்க குவாண்டம் மெக்கானிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் அட்டாமிக் ஃபிசிக்ஸ். அட்டாமிக் ஃபிசிக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் எல்லா ஆப்ஜெக்ட்லையும் என்ன இருக்குது, ஆட்டம்ஸ் இருக்குது, அந்த ஆட்டத்தோட ப்ராப்பர்ட்டி என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட இதெல்லாம் என்ன அப்படின்னு படிக்கிறதா என்னது அட்டாமிக் ஃபிசிக்ஸ். அதே மாதிரி நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது அந்த ஆட்டம்ஸ்குள்ளே இருக்க நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர், ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ரியாக்ஷன் வித் அதர் நியூக்ளியஸ் இதெல்லாம் படிக்கிறது
படிக்கிறது என்னது நியூக்ளியர் பிசிக்ஸ். அடுத்தது கண்டென்ட்ஸ் டு மேட்டர் பிசிக்ஸ். கண்டென்ட்ஸ் டு மேட்டர் பிசிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, சாலிட் மெட்டீரியல்ஸ் தான். சாலிட் லிக்விடு அது ரெண்டுக்கும் என்ன இன்டர்மீடியட் ஸ்டேட் இருக்குது, அடுத்தது கேஸ் அது ரெண்டுக்கும் என்னென்ன இன்டர்மீடியட் ஸ்டேட் இருக்குது. இது மூணை தவிர்த்து வேறு ஏதாவது இருக்கா, பிளாஸ்மா அப்படிங்கிற இன்னொரு ஸ்டேட் கூட இருக்குது. இதை பற்றின ப்ராப்பர்ட்டிஸு இதில் ரேஸ் இது எல்லாமே படிக்கிறதா என்னன்னு சொல்கிறாங்க கண்டென்ட்ஸ் டு மேட்டர் ஃபிசிக்ஸ். இதுக்குள்ளே நிறைய டாபிக் இருக்குது, நானோ சயின்ஸு, ஃபோட்டானிக்ஸு அந்த மாதிரி நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. கண்டென்ட்ஸ் டு மேட்டர் ஃபிசிக்ஸ் தான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் டாபிக் இன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ். ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறத ஒன்றும் இல்லை, நேச்சர் ஆஃப் த பார்ட்டிக்கல், கொடுத்துருக்க பார்ட்டிக்கலோட நேச்சர் பற்றி படிக்கிறதா என்னன்னு சொல்கிறாங்க ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் ஸ்கோப் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் டிஸ்கவரி அப்படிங்கிறது ரெண்டு வகையில் நடக்கலாம். ஒன் ஆக்சிடென்டல் டிஸ்கவரி அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ வெல் அனலைஸ்டு discovery. This is happened in a laboratory. For example எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்னட்டிசம். இந்த மேக்னட்டிசம் அப்படிங்கிறது எப்போ எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட்டாக தான் ஒரு பையன் போய் ஒரு இடத்துல ஒரு குச்சி நிற்கிறப்போ அது என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படியே தானாக நின்றுச்சு, அப்படியே விட்டுட்டான். ஸோ இதில் என்னென்னு கண்டுபிடிச்சாங்க, மேக்னட்டிசம் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க. அது ஆக்சிடென்டலாக நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மேக்னெட்லேருந்து என்ன கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க, ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டை, அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அது எதுக்கு யூஸ் ஆகுது, இது எல்லாமே எங்கே திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க, லெபார்ட்ரியில் உங்களுக்கு கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபிசிக்ஸ் டிஸ்கவரி ஃபிசிக்ஸ் ரெண்டுக்கு என்னென்னு சொல்லியிருக்கோம், ஆக்சிடென்டல் டிஸ்கவரி, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், வெல் அனலைஸ்டு டிஸ்கவரியை லெபார்ட்ரியில் நம்மளால் என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். சரிங்களா. அடுத்தது தியரட்டிக்கல் ப்ரெடிக்ஷன். கண்டிப்பாக எந்த ஒரு இதுக்குமே என்ன இருக்கணும், தியரட்டிக்கல் ப்ரெடிக்ஷன் இருக்கணும். ஆஃப்டர் அது தியரட்டிக்கல் ப்ரெடிக்ஷன் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு ப்ரூவ் பண்ண முடியும். சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் நல்லா தெரியும். இப்போ ஃபேமஸ் ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா E=mc². இந்த ஈக்குவேஷன் தியரட்டிக்கலாக 1905 என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா. ஆனால் 1932 தான் என்ன பண்ணாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சு இதை காக்ராஃப்ட் வால்டன் அப்படிங்கிறவங்க ப்ரூவ் பண்ணாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தியரிட்டிக்கலாக சொன்னதை இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்டாக உங்களுக்கு ப்ரூவ் பண்ணாங்க. சரிங்களா. அப்போ இடைப்பட்ட வருஷத்தில் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த தியரிட்டிக்கல் ப்ரெடிக்ஷன் வச்சு அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களால கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ தியரட்டிக்கல் ப்ரெடிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், நிறைய இன்வென்ஷனாக கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு தியரி, ஒரு ரூல் வச்சுருந்தீங்க அப்படின்னா பேராமெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ண முடியும், நிறைய பேராமெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணலாம், நிறைய ட்ரக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ண முடியும். அதே போல் எதுவும் நம்மளால கொண்டு வர பயோ கம்பேட்டபிள் மெட்டீரியலும் நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டு அண்ட் ஆல்சோ தியரி ஒர்க் ஹேண்ட் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டு வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், புது டிஸ்கவரிஸாக உருவாக்க முடியும். ஃபிசிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ்க்கு நிறைய பெரிய ஹியூஜ் ஸ்கோப் இருக்கு. இது டிஃப்ரெண்ட் மேக்னிடியூடை என்ன பண்ணுது, எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆஸ்ட்ரானமியில் இருக்க பிக்கஸ்ட் பிளானட்டில் ஆரம்பித்து நம்ம வெரி வெரி ஸ்மால் திங்ஸ் என்னென்னா எலக்ட்ரான், புரோட்டான், இது வரைக்குமே உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்குது, எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது டைம் ஸ்கேலோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ட்ரோனாமிக்கல் ஸ்கேல் டு மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல், தட் இஸ் 10^18 செகண்ட் டு 10^-22 செகண்ட் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதே மாதிரி மாசஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவன்லி பாடிஸ் 10^55 kg அப்படிங்கிறது என்னன்னா இந்த யூனிவர்ஸோட அப்சர்வபிள் சைஸ், அந்த சைஸ்ல இருந்து 10^-31 kg அதாவது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ டிஃப்ரெண்ட் சைஸஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைமையும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லைங்க, ஃபிசிக்ஸ் ஒரு எஜுகேட்டிவ் அப்படிங்கிறது மட்டும், அதையும் தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயங்களை கொடுக்கும் நம்மளுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கான்செப்ட், ஸ்மால் பேசிக் கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை நிறைய ஃபிசிக்கல் ஃபினாமினாவை என்ன பண்ணுது, எக்ஸ்பிளைன் பண்ணுது. அது ஒன்று வச்சுக்கலாம். அண்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூசஸ் ஆஃப் ரோபாட்டிக்ஸ், ரோபோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கான டிசைன் எல்லாமே, டிசைனுக்கு பேசிக் என்னன்னு சொல்லலாம், ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம மனுஷங்க சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஆஸ்ட்ரோனட்ஸ் இங்கேருந்து கிரவுண்டில் இருந்து மூணுக்கு மற்ற பிளானட்ஸுக்கு எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ட்ராவல் பண்ணி இங்கேருந்து அங்கே என்ன பண்ண முடியுது, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி ஹெல்த் சயின்ஸ், மெடிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான மெடிக்கல் சயின்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணுது, ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குது.
அது மட்டும் இல்லைங்க, இந்த நேச்சரில் இருக்க அன்ஃபோல்டு சீக்ரெட் நம்ம இன்னமும் கண்டுபிடிக்க முடியாத அவிழ்க்க முடியாத முடிச்சுக்களாக அவிழ்க்கிறதுக்காக சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது ரைட் ஆர் ராங் டசன்ட் மேட்டர், பட் தே கேன் டூ த எக்ஸ்பெரிமெண்ட். அது மட்டும் இல்லைங்க, நேச்சுரல் நடக்கிற விஷயங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே என்ன கொடுக்குது, ஃபிசிக்ஸ் வந்து கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்லிப்ஸ் தெரியும் நம்மளுக்கு. ஏன் வந்து எக்லிப்ஸ் வந்து நடக்குது, சூரிய கிரகணங்கள் நம்ம சொல்கிறோம்ல, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதெல்லாம் ஏன் ஏற்படுது, ஏன் வந்து ஹீட் பக்கத்தில் போனீங்க அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணுறோம், சூடாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது. விண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே எது எக்ஸ்பிளைன் பண்ணுது, ஃபிசிக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே ஃபிசிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் ரோல். அது மட்டும் இல்லைங்க, இன்ஜினியரிங்கோட எல்லா இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கும் பில்டிங் பிளாக்காக இருக்கிறது எது அப்படின்னா ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஃபிசிக்ஸு இந்த இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே எது பேசிக்ஸு, ஃபிசிக்ஸ் தான் பேசிக்கு. எது வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் வச்சு நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். Next topic, physics in relation to technology and to society. Technology is the application of principle of physics for practical purpose. சரிங்களா, மெனி ப்ராக்டிக்கல் பர்பஸுக்காக ஃபிசிக்ஸோட பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ணுறதா என்னன்னு சொல்கிறாங்க, டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிசிக்ஸ் நாலேஜை அப்ளை பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வேரியஸ் யூஸ்ஃபுல் ப்ராடக்டை இன்வென்ட் பண்ணுறதோ அல்லது ப்ரொடியூஸ் பண்ணுறதோ அல்லது ஒரு ப்ராப்ளத்துக்கான நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அப்போ நம்ம சொசைட்டியில் ஃபிசிக்ஸோ அந்த ஃபிசிக்ஸோட நாலேஜை யூஸ் பண்ணி கிடைச்ச டெக்னாலஜியும் என்ன கொடுத்துருக்கு, நிறைய இம்பார்ட்டன்ட் திங்ஸை வந்து கொடுத்துருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் லாஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், அதை வச்சு தான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனால தான் இப்போ செல்ஃபோன் உலகமே சுருங்கி அங்கே இருக்கவங்க அமெரிக்காவில் இருக்கவங்க கூட இந்தியாவில் இருக்கவங்க கூட பேச முடியுது, இந்தியாவில் இருக்கவங்க அமெரிக்கா இருக்கவங்க கூடலோட பேச முடியுது. சரிங்களா, இது எதோட அப்ளிகேஷன் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசத்தோட தான் அப்ளிகேஷன் தான். அது மட்டும் இல்லைங்க, சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால தான் என்ன பண்ண முடியுது, ஈஸியாக நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியுது. அனதர் ஒன் எக்ஸாம்பிள் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸு, லேசர், கம்ப்யூட்டர், சூப்பர் கண்டக்டிவிட்டி இது எல்லாமே இருக்கிறதுனால தான் நம்மளோட லைஃப் ஸ்டைலே என்ன ஆரம்பிச்சிருக்கு, சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் சயின்ஸு. இந்த சயின்ஸை மற்ற சப்ஜெக்டோட எப்படி வந்து கனெக்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு கெமிஸ்ட்ரியோட எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஃபிசிக்ஸில் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், ரேடியோ ஆக்டிவிட்டி, எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா, இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா என்ன பண்ண முடியும், எலமெண்ட்ஸை இதிலிருந்து கெமிஸ்ட்ரிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த எலமெண்ட்ஸை பீரியாடிக் டேபிளில் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, பீரியாடிக் டேபிளே இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன், ரேடியோ ஆக்டிவிட்டி இதில் இருந்தால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஒன். அது இல்லாமல் என்ன இருக்குது, இன்டர் டிசிப்ளினரி பிரான்ச்சஸ் பாருங்கள், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, குவாண்டம் கெமிஸ்ட்ரி இது எல்லாமே என்ன பண்ணுது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு பயாலஜி. பயாலஜிக்கல் ஸ்டடிஸ் வந்து ஃபிசிக்ஸ் இல்லாமல் இம்பாசிபிளே இல்லைங்க. சரிங்களா, ஃபிசிக்ஸ் இல்லை அப்படின்னா பயாலஜி உங்களால் படிக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம பயாலஜி படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தேவை அப்படின்னா மைக்ரோஸ்கோப் தேவை. அந்த மைக்ரோஸ்கோப் இன்வென்ட் பண்ணுறதுக்கு எந்த லா தான் உங்களுக்கு யூஸ் ஆகும், ஃபிசிக்ஸ் தான் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, எக்ஸ்ரே அண்ட் நியூட்ரான் டைஃப்ராக்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் எதுக்கு யூஸ் ஆச்சு, நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதை பற்றி எல்லாமே படிக்கிறதுக்கு எது ரெண்டு யூஸ் ஆச்சு, எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனும் நியூட்ரான் டைஃப்ராக்ஷனும். அதே மாதிரி எக்ஸ்ரேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டயக்னாஸ்டிக் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. எக்ஸ்ரே நம்ம எடுக்கிறோம் உடம்புக்கு, இதெல்லாம் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி நிறைய ரேடியோ ஐசோடோப்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேன்சர் அண்ட் மெனி டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்க பயாலஜி வந்து என்ன ஆயிருக்காது, உங்களுக்கு வந்து க்ரோத்தே ஆயிருக்காது. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் நெக்ஸ்ட் ஒன், ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு மேத்தமெட்டிக்ஸ். ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ் சயின்ஸுங்க. இது வந்து எதோட ரொம்ப ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னா மேக்ஸோட ரிலேட் ஆயிருக்கு. வித்தவுட் மேக்ஸ் வி கான்ட் எக்ஸ்பிளைன் த ஃபிசிக்ஸ். அதே மாதிரி வித்தவுட் ஃபிசிக்ஸ் வி கான்ட் எக்ஸ்பிளைன் த மேத்தமெட்டிக்ஸ்.
நெக்ஸ்ட் ஒன் ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு அஸ்ட்ரானமி. அஸ்ட்ரானமியில் நம்ம டெலஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். டெலஸ்கோப் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறோம்? பிளானட்ஸோட மோஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ரேடியோ டெலஸ்கோப் யூஸ் பண்ணுறீங்க. யூனிவர்ஸ் படிக்கிறதுக்கு நிறைய ஃபிசிக்கல் பிரின்சிபல் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அன் ஃபிசிக்கல் இன் ரிலேஷன் டு ஜுவாலஜி. ஜுவாலஜியில் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ராக்ஸோட நிறைய கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியுது? கண்டுபிடிக்க முடியுது. அதே மாதிரி ஃபாசில்ஸு, எர்த்து, இதோட ஏஜ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்? ரேடியோ ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு ஓஷனோகிராஃபி. ஓஷனோகிராஃபர்ஸ் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸோட ஓஷனோட கெமிக்கல் அண்டு ஃபிசிக்கல் ப்ராசஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டி தான். அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர், சாலினிட்டி, கரண்ட் ஸ்பீடு, இது எல்லாமே கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எதை தான் யூஸ் பண்ணுறாங்க? ஃபிசிக்ஸ்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் த லாஸ்ட் ஒன் ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு சைக்காலஜி. எல்லா சைக்காலஜிக்கல் இன்ட்ராக்ஷனும் எந்த ப்ராசஸ் மூலமாக இயங்குது அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராசஸ் மூலமாக தான். எக்ஸாம்பிள் த மூமெண்ட் ஆஃப் நியூட்ரோ டிரான்ஸ்மிட்டர். மூமெண்ட்ஸ், அந்த நியூட்ரோ டிரான்ஸ்மிட்டரோட மூமெண்ட்டே ஃபிசிக்ஸில் இருக்க டிஃப்யூஷன் அண்ட் மாலிகுலர் மோஷனை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க? எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, த ஃபங்க்ஷனிங் ஆஃப் அவர் பிரைன் ஆல்சோ ரிலேட்டட் டு அவர் அண்டர்லையிங் dualism. So, nature teaches the true science with physics is as an efficient tool. Nature வந்து நம்மளுக்கு சயின்ஸை வந்து கற்றுக் கொடுக்குது. அதுக்கான டூலாக எதை எடுத்துக்குது அப்படி